விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்ல விநாயகனே வேட்கு தணிவிப்ப விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்ல விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே வில்லிற்குள் மண்ணிற்குள் நாதனுமா தன்மையினார் கள்ளிர் பணிமில் கலில்து பாதமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலவேணியும் நான்றவாயும் நாலிரு புயமும் மூன்று கண்ணும் மும்மதச்சுவடும் இரண்டு தவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட முப்புரி நூல் திகளோடி மாறும் சொற்பதம் கடந்ததுரியமை ஞான அற்புதம் கற்பகங்களிலே முப்படம் நுகரும் மோதிக வாகனம் இப்பொழுதென்னை ஆட்கொள்ள வேண்டி தாயாயனக்கு தானழுந்தருளி மாய பிறவி மயக்க மறுத்து திருந்திய முதலைந்தெடுத்தும் தெளிவாய் பொருந்தவை வந்தன்னுடந்தனில் புகுந்து குருவடிவாகி குவலய தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளென வாடாவகைதான் மகிழ்ந்தன கருளி கோடாயுதத்தால் கொடுவினை களைந்தே உபட்டா உபதேதம் புகட்டியன் தவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புரு கருணையினிதன கருளி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்திருள் கடிந்து தடமொரு நான்கும் தந்தன கருளி மடமொரு மூன்றின் மயக்க மறுத்தே ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதுங்காட்டி ஆறாரத்து அங்கித நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரையறுத்தே இடைகளையின் எழுத்தறிவித்து கடையில் தொடுமுனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணில் நான்றணு பாம்பின் நாவிலுணர்த்தி குண்டலியதனில் கூடிய கதவை விண்டழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்து மூண்டழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் இரண்டு நிலையும் உடற்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முகதூடமும் சதுர்முக சூக்மமும் என்முகமாக இனிதன கருளி புரியட்டகாயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தெரிதனப்படுத்தி கருத்தினில் கபாலவாயில் காட்டி இருத்தி முத்தி இனிதன கருளி என்னை அறிவித்தெனக்கருள் செய்து முன்னை வினையில் முதலை களைந்து வாக
இல்லாமனோலயம் தேக்கிய எந்தன் சிந்தை தெளிவித்து இருள்வழி இரண்டிற்கும் ஒன்று அருள் தரும் ஆனந்த தளர்த்தி என்றவியில் எல்லை இல்லா ஆனந்தம் அடைந்து அல்லல் கடைந்தே அருள் வழிகாட்டி சத்தத்தினுள்ளே சதா சிவங்காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கங்காட்டி அணுவிற்கணுவாய் அப்பாலுக்கப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி வேடமும் நெரும்புலங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குலாத்துடன் கூட்டி அஞ்ச கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்ச கருத்தின் தத்துவ நிலையை தந்தனையாண்ட வித்தக விநாயக வினைகளில் சரணே. நம பார்வதீபதையே. பெருமானுடைய ஆலயத்திலே நிமஜ்ஜன பெருவிழா என்பது ஆவணி சதுர்த்தியிலே விநாயகப் பெருமான் உலகத்திற்கு நன்மை தருவதற்காக அவதாரம் செய்த ஒரு நாளாக சொல்லுவார்கள். அதை பிறந்த நாள் என்று நாங்கள் சாதாரண வழக்கத்தில் சொன்னாலும் கூட உலகம் நிலத்தோடு மிகவும் தொடர்புடையது. விநாயகப் பெருமானுக்கும் நிலத்தினுடைய ஒரு கடவுளாக ஒரு மந்திரத்திலே உபனிஷத்திலே சொல்லப்படுகிறது. ஓம் லம் நமஸ்தே கணபதி என்று தான் தொடங்கும். லம் என்பது பூமியை குறிக்கக்கூடியதான ஒரு சொல்லு. அந்த பூமியிலே இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் முதல் அவரைத்தான் தொழுகிறார்கள். அனைவருக்கும் உணவு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவருடைய கையிலே மகிழ்ச்சியும் உணவும் கிடைக்க வேண்டும் என்று மோதகத்தையும், அவருடைய வண்டி பெரிதாக இருப்பதும் உலகத்துக்கு எல்லோருக்கும் நல்ல உணவு கிடைக்கும்ன்றதான ஒரு அடையாளமாக லம்போதரன் என்ற பெயரோடு இருப்பார்கள். அப்படியான அந்த விநாயகப் பெருமான் அவதாரம் எடுத்த அந்த நாளிலே அவரை நினைத்து பல இடங்களே தொழுகை, அதாவது வழிபாடு செய்வார்கள். அப்படி தொழுகின்ற பொழுது அவருக்கான ஒரு உருவத்தை மண்ணிலே செய்து வைத்து அந்த ஆவணி சதுர்த்தியை முன்னிட்டு அந்த உருவத்துக்கான பிரார்த்தனைகள் எல்லாம் செய்து அதற்கு அந்த மண்ணினாலையும் நீரினாலையும் சேர்த்து குலைக்கப்பட்ட அந்த உருவத்தை அப்படியே வைத்து விடாமல் அந்த பிரார்த்தனைகள் விரத வழிபாடுகள் நிறைவடைந்தவுடன் நாங்கள் பொங்கல் எல்லாம் படைகள் செய்து தங்களுடைய பிரார்த்தனை வேண்டுகோளை நிறைவு செய்த பிற்பாடு அதனை கொண்டு ஒரு ஆற்றிலேயோ கடல்லையோ கொண்டு போய் அதை நிறைத்து விட வேண்டும். அதற்கு நிமஜ்ஜனம் அப்படின்ற ஒரு பெயர். ஆகவே தான் இன்றைக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல தங்களுடைய அடியார்கள் தங்கள் வீடுகளிலோ பொது இடங்களிலோ வைத்து வழிபாடு செய்த அந்த விநாயகப் பெருமானை, அந்த ஆவணி சதுர்த்தியை முன்னிட்டு செய்த அந்த திருவுருவத்தை அப்படியே நாங்கள் தொடர்ந்து வைத்திருக்க முடியாது என்றதால் க்ஷணிகலிங்கம் என்று பெயர். க்ஷணிகலிங்கம் என்று சொன்னால் குறிக்கப்பட்ட பூஜையை உத்தேசித்து குறிக்கப்பட்ட நாளுக்கு வைத்திருப்பதற்கு க்ஷணிகலிங்கம் என்று பெயர். அப்படியான அந்த லிங்கமூர்த்தமாக இருக்கக்கூடிய ஒருவராகவே இந்த விநாயகப் பெருமானும் போற்றப்பட்டு இந்த 15வது ஆண்டாக இதில் ஒரு தத்துவம் என்னன்னு கேட்டால் மண்ணும் நீரும் தான் இதில் சேர்க்கப்பட்டு குறைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு மேலால் ஒரு தங்களுடைய ஒரு கலைத்திறமையை கலைஞர்கள் காட்டியிருக்கிறார்கள். ஆகவே இந்த நாளிலே, இந்த விநாயகர் சதுர்த்தி நாளிலே நிறைய கலைத்துன்பம் வாய்ந்ததான விநாயகப் பெருமானுடைய திருவுருவங்களை உலகமெங்கும் செய்வார்கள். அதற்காக பார்க்க போனோம் என்று சொன்னால் அந்த கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேற்பட்ட விநாயகர் திருவுருவங்கள் இப்போ இந்த விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் எவ்வளவோ தொழிலாளர்கள் கலைஞர்களும் ஊக்குவிக்கப்படுகிறார்கள். தங்களுடைய கலைத்திறமை மூலமாக அந்த திருவுருவத்தை விநாயகப் பெருமானை செய்து அந்த வழிபாடு நிறைவு செய்த பிற்பாடு அப்படியே விட்டோம் என்று சொன்னால் அந்த களிமண்ணாலும் நீரினாலும் செய்யப்பட்ட அந்த உருவம் நீண்ட நாளைக்கு இருக்காது. அதனால் இதை கொண்டு ஒரு மரியாதையாக கொண்டு போய் நாங்கள் அந்த கடலில் விடணும் என்பதுதான் முறை. அது சில கூட கொண்டு ஒரு கவுட்டு கொண்டு அதெல்லாம் கூடாது. கொண்டு போய் நாங்கள் அப்படியே கொண்டு போய் அந்த நீரில் இறைக்க வேண்டும் என்பதுதான் ஒன்று. ஆகவே அதையெல்லாம் ஒரு உத்தேசித்து அந்த கதை சின்னனாக தான் செய்வார்கள். சின்னனாக செய்து ஊரில் கூட மார்கழி மாதத்தில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு சாணகத்தில் கொண்டு போய் அந்த தெப்பங்களோடு கொண்டு போய் கடற்கரையில் நாங்கள் கடலில் கொண்டு போய் எல்லா ஆற்றுல கொண்டு போய் விடுவது. அப்படியான இருந்த நிலையில் இருந்து கொஞ்சம் வளர்ச்சி அடைந்த நிலையில் கலைஞர்களும் அந்த சிற்ப கலைஞர்கள் எல்லாம் இந்த உருவங்களை வழிபாக செய்யக்கூடிய அந்த ஆற்றலோடு செய்து மக்களுக்கு அழகுற காட்சி தந்து அந்த விநாயகர் வழிபாடு முடிந்தவுடன் நிறைவடைந்தவுடன் அதுக்கு பேர் நிமஜ்ஜனம் அல்லது விசர்ஜனம் என்று சொல்வார். நிமஜ்ஜனம் என்றால் புனிதமாக பூஜை செய்யப்பட்ட அந்த திருவுருவங்களை நீரிலே கொண்டு கரைத்து விடுதல். ஆகவே இது தொடர்ச்சியாக இந்த உருவம் இருக்காது என்பதனாலும்
நாங்கள் எப்பப்போ பிரார்த்தனை பண்ணுகின்றோம் அந்த நேரங்கள் இறைவன் வந்து அந்த உருவங்கள் எதுவும் அருள் புரிவார் என்பதுதான் உண்மை. அதனால தான் நாங்கள் இந்த ஒரு மஞ்சளில் உள்ளே பிடிச்சி வச்சாலும் அந்த பூசை முடிய அவரை யதாஸ்தானம் பிரதிஷ்டாவையாமல் உங்களுடைய வேண்டுகோள் நிறைவேந்து விட்டது. பெருமானி நீங்கள் உங்களுடைய திருவள்ளுவர் தந்த அந்த பெருமையோடு நீங்கள் மீண்டும் எங்களுக்கு வந்து திருவள்ளுவர் தரவனோடு பிரார்த்திக்கிறோம். ஆகவே இப்பொழுது இந்த விபூதி பிரசாதம் பெற்றவுடன் சுவாமி உள்வீதி வலம் வந்து அங்கே நிமஞ்சனத்துக்காக புறப்பட இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் உங்களுடைய வேண்டுகோளை வேண்டிய பெருமானுடைய அந்த சன்னிதானத்திலே விநாயகப் பெருமானுடைய இந்த நிமஞ்சன பெருவிழாவை தடியாக கலந்து கொள்ளுமாறு வேண்டுகோள். நம பார்வதி வதயே ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தா ஞானேன மார்கேண கோபுதரேப்ய சம்பவதி நித்யம் லோகானந்தம். அள்ளித்தரும் பிள்ளையாரை கும்பிடுவோமே, அந்த ஆனைமுகன் திருவடிகள் நம்பிடுவோமே. அள்ளித்தரும் பிள்ளையாரை கும்பிடுவோமே, அந்த ஆனைமுகன் திருவடிகள் நம்பிடுவோமே. களமில்லா உள்ளத்தோடு வாழ்ந்திருப்போமே, மூன்று காலத்தையும் ஆள்பவனை சார்ந்திருப்போமே. களமில்லா உள்ளத்தோடு வாழ்ந்திருப்போமே, மூன்று காலத்தையும் ஆள்பவனை சார்ந்திருப்போமே. அள்ளித்தரும் பிள்ளையாரை கும்பிடுவோமே, அந்த ஆனைமுகன் திருவடிகள் நம்பிடுவோமே. ஊர்தோறும் தெருவெல்லாம் வீற்றிருப்பவன், தினம் உழைப்போர்தம் குறைகளையே மாற்றி வைப்பவன். ஊர்தோறும் தெருவெல்லாம் வீற்றிருப்பவன், தினம் உழைப்போர்தம் குறைகளையே மாற்றி வைப்பவன். பார் முழுதும் பல வடிவம் ஏற்றிருப்பவன், பார் முழுதும் பல வடிவம் ஏற்றிருப்பவன். ஆழிப்பை நாகப்பள்ளியானின் மூத்த மருமகன். அள்ளித்தரும் பிள்ளையாரை கும்பிடுவோமே, அந்த ஆனைமுகன் திருவடிகள் நம்பிடுவோமே. அன்னை தந்தைதான் நமக்கு உலகம் என்றவன், மந்திர ஆச்சார நியமங்களின் அப்பாற்பட்டவன். அன்னை தந்தைதான் நமக்கு உலகம் என்றவன், மந்திர ஆச்சார நியமங்களின் அப்பாற்பட்டவன். என்ன வைத்து கும்பிட்டாலும் ஏற்றுக்கொள்பவன், என்ன வைத்து கும்பிட்டாலும் ஏற்றுக்கொள்பவன். அரளியறுக்க மாலை அருகம்புல்லில் எழுந்து நிற்பவன். அள்ளித்தரும் பிள்ளையாரை கும்பிடுவோமே, அந்த ஆனைமுகன் திருவடிகள் நம்பிடுவோமே. களமில்லா உள்ளத்தோடு வாழ்ந்திருப்போமே, மூன்று காலத்தையும் ஆள்பவனை சார்ந்திருப்போமே. அள்ளித்தரும் பிள்ளையாரை கும்பிடுவோமே, அந்த ஆனைமுகன் திருவடிகள் நம்பிடுவோமே. அந்த ஆனைமுகன் திருவடிகள் நம்பிடுவோமே. அந்த ஆனைமுகன் திருவடிகள் நம்பிடுவோமே.
கணபதியே வருவாய், அருள்வாய் கணபதியே வருவாய். மனம் மொழி மெய்யாலே தினம் உன்னை துதிக்க மனம் மொழி மெய்யாலே தினமுனை துதிக்க மங்கள இசை எந்தன் நாவினில் உதிக்க, மங்கள இசை எந்தன் நாவினில் உதிக்க கணபதியே வருவாய். ஏழு சுரங்களில் நான் இசை பாட எங்குமே இன்பம் பொங்கியே ஓட, ஏழு சுரங்களில் நான் இசை பாட எங்குமே இன்பம் பொங்கியே ஓட, தாளமும் பாவமும் ததும்பி கூத்தாட, தாளமும் பாவமும் ததும்பி கூத்தாட, கரணியில் யாவரும் புகழ்ந்து கொண்டாட கணபதியே வருவாய். தூக்கிய துதிக்கை வாழ்த்துக்கள் அளிக்க தொனியும் மணியன கணீரன் ஒலிக்க, தூக்கிய துதிக்கை வாழ்த்துக்கள் அளிக்க தொனியும் மணியன கணீரன் ஒலிக்க, ஊக்குக நல்லிசை உள்ளம் கழிக்க, உண்மை ஞானம் செல்வம் கொழிக்க கணபதியே வருவாய், அருள்வாய்.